என்ன ஸ்டாலின் அரசு மிக சிறப்பா செயல்படுது, ஸ்டாலின் அரசு மிக சூப்பரா வேலை பார்க்கறாங்க, மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யறாங்க, இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கடல, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு 100% சரியா இருக்கு, குழந்தைகள் உட்பட எல்லாருமே பாதுகாப்பா இருக்காங்க, இங்க பொருளாதாரம் எந்த விதத்திலையும் வீழ்ச்சியில போகல, இங்க இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஒரு இளைஞன் கூட இங்க வேலை இல்லாம வீட்டுல சும்மா இல்ல, இங்க எல்லா இளைஞர்களும் அனைவருமே எந்த போதைக்குமே அடிமையாகாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசினா ஒரு செய்தி ஊடகத்தை கூட நடத்த முடியும் போல. அவரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறனால அவர் பொய் பேச மாட்டாரு, அவருக்கு எந்த ஒரு வெஞ்சன்ஸும் மத்த கட்சிகள் மேல இல்ல அப்படிங்கறத மட்டும் நாம நம்பிடக் கூடாது. காரணம், இங்க அரசியலுக்காக என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கறத நாம பல திரைப்படங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா திரைப்படங்களை தாண்டி நிஜத்துல திரைமறைவா நடந்துட்டு இருந்த பல விஷயங்கள் இப்போ நம்ம கண்களுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அரசியல் பழிவாங்கல் நோக்கத்துல அந்த அரசியல் கூட்டங்கள்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை உடனுக்குடன் எடுத்து போடக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸா இங்க இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க.